நேராக பார்க்குறது மட்டும் இல்லை, சில சமயம் ஒரு டிவியில் நியூஸில் பார்க்குறோம், ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறத பார்த்தா கூட ஒரு பயம் வந்துடுது, நம்ம எப்படி வண்டி ஓட்டுறதுன்னு. அந்த மாதிரி இன்புட்ஸ்னால தான் பயங்கள் வருதுங்கிறது நான் நிறைய தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போவும் அதை நான் சொல்கிறேன். பிறக்கும்போது நமக்கு எந்த பயமும் மனசில் இல்லை. ரொம்ப ஒரு பயத்தோடு இருக்காங்க, எதுவுமே அவங்களால சரியாக பண்ண முடியல. வேலைக்கு போகிறாங்க, அந்த வேலைக்கு போகிற இடத்துல சரியானபடி வேலை செய்ய முடியல. அதுக்கு முன்னாடி நல்லா இருந்தாங்க. இது 6 மாதமாக இருக்கிற பிரச்சனை. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் ஃபோன் எடுத்து ஏதோ பார்த்துக்கிட்டு இருந்தபோது திடீர்னு ஒரு பாப்அப் வந்தது. இது நம்ம சகஜம், இந்த காலத்தில் நிறைய அந்த மாதிரி வருது. அந்த பாப்அப்பாக வந்தது ஏதோ சில வீடியோ கேம்ஸ் பற்றியோ அது ஏதோ சொன்னாங்க. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இல்லைன்னா எப்படி நீ வாழறீங்கன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி இருக்குது, எல்லாமே நம்ம அதில் தான் பண்ணுறோம். அப்போ அந்த ஃபோனை தொடவே பயமாக இருக்குன்னா எப்படி வாழறது? எல்லாத்துக்கும் பிரச்சனை தானே. நம்ம லாஜிக்கல் மைண்டோடு நம்மளே பேசி பார்க்கலாம், நம்மளே யோசிக்கலாம். இப்போ நான் மறுபடியும் ஃபோன் எடுத்து பேச போகிறேன், மறுபடியும் அந்த பாப்அப் வந்தால் என்ன பண்ணுறதுங்கிறது தானே பயம். இப்போ பாப்அப் வந்தால் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? வணக்கம். பயங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதருக்கும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கையில் வரதான் செய்யுது. விதவிதமான பயங்கள் இருக்குது. நானும் நிறைய வீடியோஸ் அதை பற்றி போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி சமீபத்தில் ஒரு கவுன்சிலிங் நான் பண்ணது, அதை பற்றி சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை. இப்போ அந்த பயங்கள் வருதுங்கிறது இருக்குது, நமக்கு தெரியுது. எப்படி வருதுங்கிறதும் நான் பேசியிருக்கேன். சில இன்புட்ஸ்னால தான், சில விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம், சில சம்பவங்களை நம்ம பார்க்குறோம். நேராக பார்க்குறது மட்டும் இல்லை, சில சமயம் ஒரு டிவியில் நியூஸில் பார்க்குறோம், ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறத பார்த்தா கூட ஒரு பயம் வந்துடுது, நம்ம எப்படி வண்டி ஓட்டுறதுன்னு. அந்த மாதிரி இன்புட்ஸ்னால தான் பயங்கள் வருதுங்கிறது நான் நிறைய தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போவும் அதை நான் சொல்கிறேன். பிறக்கும்போது நமக்கு எந்த பயமும் மனசில் இல்லை. ஒரு சின்ன குழந்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த பயமும் கிடையாது. ஆனால் பயங்கள் அதுக்கப்புறம் எப்படி ஒன்றா உருவாகுதுன்னா, சிலது பார்க்குறோம், நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம், கேள்விப்படுறோம், சில சம்பவங்கள் நடக்குது, அல்லது நம்ம வாழ்க்கையிலே சில சமயம் நடக்கலாம். சில தோல்விகளை பார்க்குறோம், சில ஏமாற்றங்களை பார்க்குறோம், சில விபத்துகளை பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்க ஒரு பயம் வந்துடுது மனசில். இப்படி நமக்கும் ஆயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம். இப்போ அந்த மாதிரியெல்லாம் தான் நம்ம எப்போதும் பேசுவோம். இப்போ நான் பார்த்த இந்த கவுன்சிலிங்கில் ஒரு பயத்தை பற்றின்னு சொன்னேன் இல்லையா, அது கொஞ்சம் இந்த காலத்துக்கு ரொம்ப தகுந்த மாதிரி இருந்தது. ஒரு இளம் பெண்ணுடைய பிரச்சனை என்னென்னா, ரொம்ப ஒரு பயத்தோடு இருக்காங்க, எதுவுமே அவங்களால சரியாக பண்ண முடியல. வேலைக்கு போகிறாங்க, அந்த வேலைக்கு போகிற இடத்துல சரியானபடி வேலை செய்ய முடியல. அதுக்கு முன்னாடி நல்லா இருந்தாங்க. இது 6 மாதமாக இருக்கிற பிரச்சனை. இந்த 6 மாதங்களாக என்னால் எதுவுமே பண்ண முடியல. எது எடுத்தாலும் அப்படியே ஒரு மலைப்பாக நான் உட்காந்துருக்கேன். எனக்கு அலுவலகத்தில் என்ன கேட்குறாங்க, என்ன உனக்கு பிரச்சனை, ஏன் இப்படி இருக்கேன்னுலாம் கேட்குறாங்க. எனக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்னு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாங்க. இப்போ 6 மாதமாக இப்படி இருக்குன்னு சொல்லும்போது, இந்த 6 மாதத்துக்கு முன்னாடி ஏதாவது நடந்துதா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பயம் வரும்போது காரணம் ஏதாவது இருக்கும். அதுக்கு முன்னாடி அது இல்லை இல்லையா, அதனால் அது ஏன் வந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் ஃபோன் எடுத்து ஏதோ பார்த்துக்கிட்டு இருந்தபோது திடீர்னு ஒரு பாப்அப் வந்தது. இது நம்ம சகஜம், இந்த காலத்தில் நிறைய அந்த மாதிரி வருது. அந்த பாப்அப்பாக வந்தது ஏதோ சில வீடியோ கேம்ஸ் பற்றியோ அது ஏதோ சொன்னாங்க. ஆனால் அது ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அதை பார்த்த உடனே எனக்கு அப்படியே பகீர்னு ஒரு பயம் வந்தது. அதுலேருந்து என்னால் ஃபோனே தொட முடியல. ஈவன் ஒரு கால் பண்ணுறதுக்கு கூட நான் ரொம்ப நேரம் ஃபோனை வச்சுட்டு கையில் வச்சுக்கிறது இல்லை, டேபிள் மேலே வச்சுட்டு நான் யோசிக்கிறேன், இந்த கால் எப்படி பண்ணுறது, இந்த ஃபோனை எப்படி எடுக்கிறது, திரும்ப அந்த பாப்அப் வந்தால் நம்ம என்ன பண்ணுறதுன்னு எனக்கு அப்படியே ஒரு பயமாக இருக்குது. இப்போது நம்ம கேட்கலாம் லாஜிக்கலாக, நம்ம என்ன நானும் கேட்டேன், ஏம்மா அந்த பாப்அப் வர்றதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை, மறுபடியும் பாப்அப் வந்தால் அதை தள்ளி விட்டுருங்க, அவ்வளோதானே, நம்ம அதை கிளிக் பண்ணி உள்ளே போனால் தானே பிரச்சனை அப்படின்னா, இல்லை அது எல்லாமே அவங்க சொல்கிறாங்க, என்னோடய லாஜிக்கல் மைண்டுக்கு எல்லாம் தெரியுது, நீங்கள் சொல்கிறது எல்லாமே நானும் யோசிக்கிறேன், ஆனால் என்னால் ஃபோனை எடுக்க முடியல, ஒரு மெசேஜ் அனுப்ப முடியல, எதுவுமே பண்ண முடியல. இன்றைக்கெல்லாம் ஃபோன் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இல்லைன்னா, முன்னெல்லாம் சொல்லுவாங்க கிரெடிட் கார்டு இல்லைன்னா மனுஷனா, பேங்க் அக்கௌண்ட் இல்லைன்னா மனுஷனா. இன்றைக்கி அதெல்லாம் போச்சு. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இல்லைன்னா எப்படி நீ வாழறீங்கன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி இருக்குது, எல்லாமே நம்ம அதில் தான் பண்ணுறோம். அப்போ அந்த ஃபோனை தொடவே பயமாக இருக்குன்னா எப்படி வாழறது? எல்லாத்துக்கும் பிரச்சனை தானே. அதாவது நல்ல விஷயங்கள், ஒரு லெஜிட்டிமேட்டான நல்ல விஷயங்களுக்கு கூட ஃபோன் தேவைப்படுதே. ஒரு பேங்க்லேருந்து பணம் வருது, நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் நமக்கு தெரியுது இந்த பணம் வந்திருக்கு, அல்லது இது நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணோன்னா கரெக்டாக ஒரு எஸ்எம்எஸ் வந்தால் நமக்கு அது கன்ஃபார்ம் ஆகுது. அந்த மாதிரியெல்லாம் சில முக்கியமான விஷயங்கள் இருக்குல்ல.
அப்புறம் அவங்கள்ட்ட எவ்வளவோ பேசி பார்த்ததில் என்னென்னா, அந்த பாப்பப் வந்த நேரம் அதில் இருந்த விஷயம் அவங்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்கின போது அவங்களால வந்து மறுபடியும் அதை தொட முடியலங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, இந்த பயத்தோடையே வாழறதை விட இந்த பயத்தை நாம் வெல்ல வேண்டும். இப்போ எப்படி வெல்றதுன்னு கேட்டாங்க. நான் அவங்களுக்கு சில விஷயங்களும் சொன்னேன், அதுக்கப்புறம் சில தெரப்பீஸும் பண்ணி கொடுத்தேன். அந்த விஷயங்கள் என்னங்கிறத விஷயம் முக்கியமாக என்ன விஷயம்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு பயம் வரும்போது, அதாவது ஒரு ஃபோன் இருக்குது கையில், என்னால் பேச முடியலன்னு ஒரு பயம் வரும்போது, அந்த பயத்தை வெல்லணும்னா எது பயமாக இருக்கோ அதை செஞ்சு பார்க்கணும். நம்ம லாஜிக்கல் மைண்டோடு நம்மளே பேசி பார்க்கலாம், நம்மளே யோசிக்கலாம். இப்போ நான் மறுபடியும் ஃபோன் எடுத்து பேச போகிறேன், மறுபடியும் அந்த பாப்பப் வந்தால் என்ன பண்ணுறதுங்கிறது தானே பயம். இப்போ பாப்பப் வந்தால் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், அதை நம்ம எப்படி டெலீட் பண்ணலாம், அல்லது எப்படி நம்ம அதை அவாய்ட் பண்ணி எப்படி உள்ளே போகலாம், அதை நம்ம எப்படி ஸ்கிப் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதை இப்போ இளைஞர்களுக்கு நான் சொல்கிறத விட இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதையெல்லாம் வந்து நீங்கள் லிஸ்ட்டு பண்ணிக்கங்க. அவங்களுக்கு நான் சொன்னது என்னெல்லாம் நம்ம பண்ண முடியும், என்ன ஆக்ஷன் பிளான், மறுபடியும் ஒரு பாப்பப் வந்தால் நம்ம என்ன பண்ணணும். அப்போது வந்தப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து தயார் நிலையில் இல்லை, அதை எதிர்பார்க்கல, நீங்கள் அது வந்த உடனே பயந்துட்டீங்க. ஆனால் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியுது ஒரு பாப்பப் வந்தால் நம்ம என்னெல்லாம் பண்ணலாங்கிறதும் உங்களுக்கு தெரியுது. ஆனால் பயந்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அந்த பயத்தை நாம் வெல்ல வேண்டும். அப்போ அதை வந்து நீங்கள் லிஸ்ட்டு எழுதுங்க. இந்த பாப்பப் வந்தால் நான் இப்படி பண்ணலாம், ABCD அந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷனாவது எழுதுங்க. என்னெல்லாம் பண்ண முடியும், இதை கிளிக் பண்ணாமல் நம்ம வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு. மேக்ஸிமம் ஒன்றும் பண்ண முடியலன்னா ஃபோனை ஆஃப் பண்ணிடலாம், ரீஸ்டார்ட் பண்ணலாம், இந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். எத்தனையோ இருக்குது, பயப்படணும்னு அவசியம் இல்லையே. ஃபோனே யூஸ் பண்ணாமல் நம்ம ஏன் இருக்கணும்? அட்லீஸ்ட் கால்ஸ் பேசலாம், ஒரு எஸ்எம்எஸோ வாட்ஸ்அப்போ மெசேஜஸோ ஏதாவது பண்ணலாம். பாக்கி மீடியாலாம் நீங்கள் போகலன்னா பரவாயில்ல, பட் அந்த மாதிரி அவசியமான விஷயங்களாவது நம்ம பண்ணலாம் இல்லையா அப்படின்னு சொன்ன போது, அதுக்கப்புறம் அவங்களும் அதை வந்து நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ நமக்கு அந்த பயம் இல்லாத போது அவங்கள பார்க்கும்போது நமக்கு விசித்திரமாக இருக்கும், இது என்ன பெரிய பயம் அப்படின்னு தோணும். நிறைய பேர் அப்படி தான் யோசிப்பாங்க. ஆனால் பயம்ங்கிறதே அப்படி தான். பயம்ங்கிறதே ஒரு விசித்திரமான விஷயம். அந்த பயம் இருக்கிறவங்களுக்கு தான் அது பெரிய துன்பமாக இருக்கும், மற்றவங்களால புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் எந்த பயமும் நம்மை வெல்லக்கூடாது. அந்த பயத்தை நாம் வெல்ல வேண்டும். அந்த பயத்தை எப்படி வெல்றதுன்னு யோசிங்க. என்ன பண்ணலான்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் பிளான் கண்டிப்பாக வரும். அதை நீங்கள் 2-3 ஆப்ஷன்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. அதன்படி செயல்பட்டு பார்த்தீங்கன்னா அதை தாண்டிடுவீங்க. ஸோ இந்த பயங்களோடு நாம் வாழ வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மனதில் இருக்கும் பயங்களை எடுத்துட்டிங்கன்னா இந்த மனம் இன்னும் எவ்வளவு அற்புதமாக செயல்படுதுன்னு நீங்களே பாருங்கள்.